பைனரி ட்ரேடிங் செய்கிறதுக்கு ட்ரேடிங் போட்ஸ்கள் இருக்குதா? பைனரி ட்ரேடிங் செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரேடிங் போட்ஸ்கள் யூஸ் பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நீங்கள் கண்ணை மூடிட்டு மேலே போமா கீழே வருமானு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணால் நீங்களோட ப்ரெடிக்ஷன் 50-50 சான்ஸ் தான். அதில் ஏதாவது சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அப்படி இல்லையா நீங்கள் போட்ட காசு இல்லை. இதுதான் பைனரி ட்ரேடிங். பைனரி ட்ரேடிங்கிறது ஆன்லைனில் செய்கிற கேம்பிளிங்னு சொன்னால் சூதாட்டம். இப்போ கெசினோ சென்டர்ஸில் குதிரையில் பெட் கட்டுவாங்க, அதே மாதிரி சின்ன ஸ்லொட் மிஷின்களில் பெட் கட்டுவாங்க தானே. ஸோ அதை ஃபிசிக்கலாக செய்கிறத ஆன்லைனில் எப்படி இதை நம்ம சூதாடலாம்னு சொல்லி இந்த சூதாட்ட மன்னர்களால் தேடிப்பாவுக்குள்ள இப்படி இருக்கிற ஆன்லைன் கிராஃப்ஸ்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரிப்டோ கிராஃப்ஸ்கள், ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கிராஃப்ஸ்கள், அடுத்தது கமோடிட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கிராஃப்ஸ்களை பார்த்து ஓகே இந்த கிராஃப்ஸ்கள் எப்போ பார்த்தாலும் மேலே போகும் கீழே வரும், இப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம பெட் கட்டி சூதாட்டம் பண்ணினா நம்ம வீட்டில் இருந்து கொண்டே சூதாட்டம் பண்ணலாம்னு சொல்லி இந்த சூதாட்ட மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த பைனரி ட்ரேடிங். இந்த ஐக்கிய ஆப்ஷன், பினோமோ, எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், நீங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்களுக்கு பின்னால் பார்க்குற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்கள், அடுத்தது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், என்டர்டைன்மெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் திடீர்னு மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணி பணம் முளைங்கன்னு சொல்லி திடீர்னு மாதிரி ஒரு வீடியோன்னு போடுவாங்களே. அதில் சொல்கிறவங்க 199 விதமான டைம் அவங்க சொல்கிற ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான ட்ரேடிங் இல்லை, அது ட்ரேடிங் கிராஃப்ஸ்கள். அதாவது மார்க்கெட்டில் மேலே போக கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுற விஷயம், அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்னு சொல்கிறேன். இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் உண்மையான அசெட்டை வாங்குறேன் இல்லை, உண்மையான அசெட்டை விற்கிறேன் இல்லை. ஓகே, உண்மையான இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி உண்மையாக ஒரு கிரிப்டோ கரன்சியை விற்கிற ஒரே ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். அதை தவிர்த்து மற்ற எல்லா ட்ரேடிங்லேயும் நீங்கள், அதாவது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், இந்த ட்ரேடிங்லாம் நீங்கள் செய்கிற மெயினான விஷயம் என்னென்னா கிராஃப் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுற. அதுலேயும் இப்போ நீங்கள் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் கட்டி பெட் கட்டின திசையில் போகணுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கும். நீங்கள் பெட் கட்டின திசைக்கு எது திசையில் போகணுன்னா மைனஸில் போயிட்டுருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உங்களோட அசெட்டை விட மைனஸ் பெருசாகக்குள்ள லிக்விடேட் ஆகும். இது ஃபியூச்சர் ட்ரேடிங், ஃபொரெக்ஸ் ட்ரேடிங். இந்த பைனரி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் அதை விட வேர்ஸ்ட். எப்படின்னு சொன்னால் நீங்கள் பெட் கட்டுவீங்க, பெட் கட்டி போட்டு நீங்கள் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுவீங்க. நீங்கள் பெட் கட்டி போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று ஓடும், 30 செகண்ட் சம்திங் டைம் ஓடும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பெட் கட்டின இடத்த இருந்து மார்க்கெட் எங்கே இருக்குது, இப்போ நீங்கள் இடத்த வச்சு பெட் கட்டுறீங்க, 30 செகண்டில் மேலே போகும்னு சொல்லி பெட் கட்டுறீங்க. அதே மாதிரி 30 செகண்டில் மேலே போய்த்துனோன்னா நீங்கள் போட்ட காசை டபுள் பண்ணி தருவாங்க. அதே சமயம் நீங்கள் இடத்த பெட் கட்டுறீங்க, மேலே போகணும் பெட் கட்டுறீங்க, ஆனால் மார்க்கெட் 30 செகண்டில் கீழே வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் போட்ட காசு அப்படியே இல்லை, 0. ஸோ இது பியோர் கேம்பிளிங். குதிரையில் பெட் கட்டுற, நீங்கள் பெட் கட்டின குதிரை வின் பண்ணினா உங்களுக்கு பணம், நீங்கள் பெட் கட்டின குதிரை வின் பண்ணாட்டி பணம் இல்லை. சேம் கெசினோ விளையாட்டு தான் இந்த பைனரி ட்ரேடிங். அதுலேயும் நீங்கள் இந்த பைனரி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்களான இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன்ஸ், இந்த பினோமோ, இந்த மாதிரியான ஆப்புகளில் நீங்கள் பார்க்குற கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான கிராஃப்ஸ் இல்லை, உண்மையான கிராஃப்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உண்மையான கிராஃப்ஸ் இல்லை. இப்போ அதில் பெட் கட்டுற எல்லாருக்குமே டபுள் பண்ணி பணம் கொடுக்குறேன்னா அந்த பிளாட்ஃபார்முகளுக்கு எங்கேருந்து பணம் வர. ஸோ அந்த பிளாட்ஃபார்முகள் எப்படி இது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் பெட் பண்ணுற அநேகமான ஆக்களை, மோர் தென் 50% ஆக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் இது செய்யணும், பணத்தை லொஸ் பண்ண வச்சா தான் அவனுகள் லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த கிராஃப்ஸ், அந்த அல்கோரிதம் எப்படி எழுதப்பட்டிருக்கும்னு சொன்னால் இப்போ 100 பேர் பெட் கட்டுறாங்க, அதில் ஒரு 60 பேர் மேலே போகணும் பெட் கட்டுறாங்க, 40 பேர் கீழே வரும்னு சொல்லி பெட் கட்டுறாங்கன்னு சொன்னால் எந்த பக்கம் பெட்டிங் குறையறிக்கோ அந்த பக்கம் கிராஃபை நகர்த்துற மாதிரி தான் அந்த அல்கோரிதம் ரன் இது செஞ்சுருப்பாங்க. அப்போ 40 பேர் பெட் கட்டியிருக்காங்க, அங்கே மேலே 60 பேர்னா மார்க்கெட்டை கீழே இறக்கி அந்த 40 பேரையும் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேலே நிறைய பேர் பெட் கட்டின இடத்த லிக்விடேட் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ குறைய பேருக்கு தான் டபுள் பண்ணி கொடுக்க வேண்டி வரும், நிறைய பேர் பணம் அந்த பிளாட்ஃபார்முக்கு போகும். அதனால் பிளாட்ஃபார்ம் லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கும். இந்த பெட் கட்டுறாக்கள் எல்லாம் கண்டினியூஸாக லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால தான் இந்த பெட்டிங் செய்கிற இந்த பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிற பிளாட்ஃபார்ம் எல்லாம் நிறைய என்டர்டைன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரியான நாலேஜ் நிறைய பேர்கிட்ட நார்மலான ஆக்கள்கிட்ட இருக்காது. இதுக்குள்ளே ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே காலகாலமாக இருக்கிற ஆக்கள்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். அதனால் என்ன பண்ணான்னு சொன்னால் என்டர்டைன்மெண்ட் நீச்சில் இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் மாற பிடிச்சி அவங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு ட்ரேட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி இதில் இருக்கிற சூதாட்டத்தை மறைச்சி ட்ரேடிங்குங்கிற பேரை வச்சு ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களும் பணத்தை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, நானும் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணேன், நீங்களும் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு விளக்கம் தெரியாமல் அதுதான் உண்மையான ட்ரேடிங் ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் அதில் போய் ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ பைனரி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே கேம்பிளிங். இதுகளுக்கு பின்னால் போய் உங்களோட பணத்தை இழக்காமல்
ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னால் ஒழுங்காக ரியலாக ஒரு அசெட்டை வாங்கி ரியலாக ஒரு அசெட்டை விற்கிற மாதிரியான ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் பைனரி ட்ரேடிங், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாம் செய்கிறியா இல்லையா, இல்லாட்டி நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் செய்கிறியா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய HBO கன்சல்டன்சியால் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம்கள் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். முதலாவது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம். இது 100% ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் எப்படி வாங்குறேன், பிட்காயின் எப்படி விற்கிறேன், பிட்காயின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறோம். அடுத்து HBO கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் 14 வழியில் கிரிப்டோ கரன்சி எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி டீச் பண்ணிக்க. ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிங்க. அடுத்தது ட்ரேடிங் போர்ட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் API ஸ்பாட் ட்ரேடிங் போர்ட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி 100% பெசிவாக எப்படி ட்ரேட் பண்ணுறேன், நீங்கள் மெனுவலாக எதுவுமே செய்யாமன்னு சொல்லி அதையும் டீச் பண்ணிக்க. இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமெல்லாம் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸை தரேன். பை.